அருள் ஏராளமாய் பெய்யும். உறுதி வாக்குறுதுவே ஆறுதல் தேர்தல் செய்திடும். சபையை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள ஆவியானவரே, வறண்டு போன பகுதிகளை காடான நிலத்திலே செழிப்பை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊரில் வீடுகளில் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானவர் அசைவாடும்படியாக, கிரியை செய்யும்படியாக, இந்த நேரத்திலே ஆவியானவர் பலமாய் இறங்கி ஜீவன் கொடுக்கும்படியாக, உலர்ந்து போன எலும்புக்குள்ளே ஜீவனடைய செய்த தேவர் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஜீவன் உண்டாக கர்த்தரோடு கூட இடைவிடும்படியாக இப்படி சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தம் ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி ஒரே ஒரு வார்த்தை ஜீவன் உண்டாகும். உம்முடைய ஒரே ஒரு சத்தம் சுகத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய கரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு காதுகளும் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக. இந்த மெல்லிய சத்தம் இந்த ஊர் முழுவதும் அசைவாடும்படியாக, கர்த்தர் பலத்த கிரியை நடப்பிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.
நமக்காகவும் இந்த நாளிலே அருமையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஞாயிறு பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து இந்த நாளை அனுசரிக்கிறோம். அநேக வேத வசனங்களை நாம் படித்தோம். சங்கீதம் 104 சொல்லப்பட்டது. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த பரிசுத்தாவை பற்றி என்ன சொன்னார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து உலர்ந்து போன எலும்புக்குள்ளே எப்படி ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேத பாடத்தை படித்தோம். இந்த நாளில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நம்முடைய தேவன் ஒருவராக இருக்கிறார். அந்த ஒருவர் மூவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். பிதாவுடைய தன்மை பாவத்தை பாராத சுத்த கிணறாக இருக்கிறார். ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது அக்னினாலே இந்த ஜனத்துக்கு பெரிய சோதம் குமர பட்டணத்துக்கு அழிவை கொடுத்தார். நோவாவின் குடும்பம் நீதியாய் காணப்பட்டது. ஆகவே நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றி ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழித்தார். அதுக்கப்புறமாக இந்த ஜனங்கள் இப்படி கடின இதயத்தோடு இருக்கிறாங்க என்று சொல்லி இவங்களை அழிக்க விரும்பாமல் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே நம்மை தேடி, நாம் தேடாமல் இருக்கும்போது நம்மை தேடி வந்து நம்மை மீட்கும்படியாக நாம் எதிலெல்லாம் அடிமைப்பட்டு போனோமோ அந்த இடத்துல ஆண்டவர் அடிமை ரூபம் எடுத்து, பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மரணத்தை என் பிள்ளைகள் ஜனங்கள் எடுக்கக்கூடாது என்பதற்காக இயேசு மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். நம் மீது வரும் எல்லா ஆக்கினையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து பாதாளத்தில் இறங்கி நம்முடைய அதிகாரங்களை இழந்து போன எல்லாத்தையும் அவனுடைய கரத்திலிருந்து குடுங்கி அவனை நிராயுத பணியாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் ஆண்டோடைய சீடர்களோடு கூட உலாவி அநேக காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போவேன், ஆனால் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ள வந்து உங்களோடு உங்களை வழி நடத்துவார். ஆகவே நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு வைத்து, குமாரனாகிய தேவன் அநேக உபதேசங்கள், மலை சொற்பொழிவு, அநேக அற்புத அடையாளங்களை நம் முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டதுனாலே தான் அவர் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள், அந்த ஆவி அவர்கள் இருந்தபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் எப்பொழுது பார்த்தாலும் வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு அநேக போஷித்தார். அது மாத்திரமல்ல, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவரும் உயிரோடு எழுப்பதற்கு காரணமாக இருந்தது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மீட்பை நமக்கு கொடுத்து சென்ற நாள்தான் அந்த ஆதி அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. ஆண்டவர் மேல ஆதி அப்போஸ்தலர்கள் அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள். மார்போடு படுத்து உறங்கினார்கள். அவரோடு கூட அற்புத அடையாளங்களை கண்டார்கள். ஆனாலும் பாடுகள், உபத்திரங்கள் வந்தபோது அவரை மறுதளிக்கிறவர்களாகவும் அரை கதவை பூட்டி வீட்டுக்குள் இருக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்களை தேடி உயிர் தந்த இயேசு சென்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய காயங்களை காட்டி, நான் மரித்த தெய்வம் அல்ல, இன்றும் ஜீவிக்கிறவர், உங்களை காண்கிறவர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். அந்த பயந்திருந்த அந்த சீடர்களுக்கு ஆண்டு கொடுத்த ஒரு வார்த்தை தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரிந்தையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். போதும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை, நீங்கள் பலனடையணும், நீங்கள் பலனடையணும். இன்றைக்கு சோர்ந்து போய் பயந்து போய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலனடையணும். பலன் என்று சொன்னால் நம்முடைய சரீர பிரயாசத்தினால், எக்ஸசைஸ் போடுறதுனால, ஏதோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் உண்டான பலன் அல்ல. உன்னத பலன், உன்னதமானவருடைய பலன் அவள் மேல் அசைவாடியது. மரியாள் கன்னி பெண்ணாய் இருந்தால் உன்னதமானுடைய பலன் அவள் மேல் அசைவாடியது. அவளுக்குள்ள என்ன உண்டாயிருக்கு? ஒரு சின்ன ஒரு சிசு, ஒரு கருப்பம் உண்டாயிருக்கு. அந்த கருப்பம் என்ன ஆச்சு? வர 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 விருத்தி அடைந்து முழுமையடைந்து குமாரனாக வெளிப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியான பலன் நமக்குள்ள சின்னதாக இருக்கும்போது யாரும் நம்ம கண்டு பயப்பட மாட்டாங்க, யாரும் நம்ம தேடி வர மாட்டாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையாகிய இந்த வசனங்களை உட்கொள்ள நாம் வளர்ந்து வளர்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த தேவன் இயேசு என்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட மரியாள் தன்னிடத்திலிருந்து இயேசுவை வெளிப்படுத்தினாலோ அன்றைக்கு மேற்பர்களும் ஞானிகளும் சாஸ்திரிகளும் சாஸ்திரமாய் விழுந்து அவளை வாழ்த்தினார்கள். பொன்னை தூபவர்கத்தை படைத்தார்கள். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள வெளிப்படும் பொழுது நீங்களும் அப்படியே. அதுவரைக்கும் மரியாள் அந்த நாட்டு ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தார். பெத்லேம் ஓடி போவான், ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாட்டுக்குள்ள கூட இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவளுக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது உதிக்கிற ஒளி நடந்திருக்கிற ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆகவே இந்த நாளில் ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தையை, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் யூதேயாவில் பூமியின் கடைசி புறம் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும். நாம் அநேக வேளைகளிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறோம். பிதாவை நாம் அறிந்திருக்கிறோம், குமாரனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை பற்றி நாம் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டவில்லை. இல்லாவிட்டால் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொல்கிறார். எடுத்தவர் வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8 9-14. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. நாம் அநேக வழிகளை சொல்கிறோம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லி நம்மை நாமே தியானிப்போம். அந்த அபிஷேகம் நாம் பெற்றுக்கிறோம். அந்த ஆவி நமக்கு இருக்குதுதா? கிறிஸ்துவின் ஆவி உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்து உடையவன் அல்ல என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி? பயந்திருந்த சீடர்கள் ஆண்டவர் ரொம்ப நேசித்தாங்க. அந்த சீடர்களை பார்த்தாங்க, நீ ஊழியெல்லாம் பண்ண வேண்டாம், நீ மேல் வீடுகளை எருசலேமிலே தேவனுடைய சமூகத்திலே காத்து. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் காத்திருந்தார்கள். பலத்த காற்று வீசியது, அந்த இடம் அசைந்தது, ஒரு சத்தம் உண்டானது, பற்பல பாஷைகளை பேசினார்கள். இதை கண்டு எவர்களுக்கு இவர்கள் பயந்தார்களோ அதே யூத ஜனங்கள், பயங்கரமான ஜனங்கள், இவர்கள் பக்கமாய் பயந்து நடுங்கி, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேரை ரட்சிக்க வழிநடத்தது. அப்போ வெறுமனை நம்முடைய சரீர சத்தம் வார்த்தை ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. தேவ ஆவினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் என்று வேதம் சொல்கிறது. புத்திரனுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் ஒரு குழந்தையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் விசுவாசிக்கிறோம், ஆகவே குழந்தையாக இருக்கிறோம்.
புத்திரன் என்று சொல்லும்போது அவங்க அதிகாரம் உடையவனாக காணப்படுறான். நம்முடைய வீட்டில் ஒரு பையன் வளர்ந்து ஒரு 18 வயசு தாண்டும் போது அவனுக்கு அதிகாரம் உடையது, அவனுக்கு அந்த அதிகாரத்தை நாம் கொடுக்குறோம், அவன் ஒரு அத்தாரிட்டி பர்சன் ஆகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் குழந்தையாக இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருந்தால் மாத்திரம் போதாது, நாம் வளர வேண்டும். வளர்ந்து புத்திரனாக எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள். அப்போ தேவனுடைய புத்திரன் என்று சொல்லும் பொழுது ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேகம் நம்மளை வழிநடத்துமானால், நீங்கள் வாசித்த வேத பாடத்தை வாசித்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் 1 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறை, இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்து போன எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்றார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போய் காய்ந்து போய் நாற்றம் எடுக்கிற இடத்துல இருக்கிற அந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய அந்த தேவன் தம்முடைய கரத்தினாலே ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு இறக்கினார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாமனாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, அப்போ கர்த்தருடைய கரம் ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரனை அப்படியே தூக்கி அவன் கை கால் எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி கொண்டு வந்து உலர்ந்து போன பகுதியில் கொண்டு போய் இறக்கிறார். இறக்கிட்டு நீ ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல அப்படிங்கிறார். அவன் சொல்கிறான். அப்பொழுது அவன் தீர்க்கதரிசி இறக்கையில் ஒரு இரைச்சல் உண்டானது. இதோ அசை உண்டாகிய ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. ஆனாலும் அவைகளுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை, ஆவி இல்லாமல் இருந்துச்சு. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை, மனுபுத்திரனே, நீ கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 திசையிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய ஆவியை ஊதி அவர்கள் உயிரடைந்து காலுண்டி மகாபிரிய சேனைகளாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேலின் வம்சத்தார் அனைவரும் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு நம்பிக்கையற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் வந்து அவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியில் திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணவும், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியில் திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையை பார்த்து நாளைக்கு என்ன ஆகுமோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே, சூழ்நிலை இப்படியாக இருக்கிறதே, நாங்கள் விடுதலையோடு கூட உங்களை ஆராதிக்க முடியலையே, இப்படி அடைபட்டு இருக்கிறோமோ என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம், உலர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் ஜீவன் ஊதி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவது நன்மைக்கு, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருவது நன்மைக்கு. நம்முடைய குடும்பத்தில் கூட சில நேரங்களில் ஒரு சலசலப்பு, ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு சத்தம் வருது. இந்த சத்தம் அங்கே ஒரு நன்மையை உண்டாகும். இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்த போது இரைச்சல் உண்டாயிட்டு, அசைவு உண்டாயிட்டு.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில் ஒரு நெருக்கம் வரும் பொழுது நாம் தேவனை தேடுகிறோம். கர்த்தர் இந்த நெருக்கத்தை கூட என்னை நடத்தினார் என்று சொல்லி தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நீதிமானுக்கு ஒரு உபத்திரம் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் விடுவிக்கப்படுவான். நீதிமான் 100 தடவை விழுந்தால் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆகவே தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தீமை போல காரியங்கள் தோன்றினாலும் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொடுக்கிறது தான் அந்த ஜீவனுடைய வார்த்தை. அந்த இரைச்சலை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அந்த அசைவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அந்த அசைவும் அந்த இரைச்சலும் தான் உலர்ந்து போன, அங்கங்கே உடஞ்சி போய் கிடக்கிற எல்லா எலும்புகளும் தன் தன் எலும்புகளோடே சேர்கிறது, ஒரு சேனையாய் எழும்புகிறது. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அந்த உடைந்து போன அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப கர்த்தர் சுத்தமாகிறார். உங்களுடைய சரீரம், உங்களுடைய வாழ்க்கைங்கிற ஆலயம் ஒருவேளை ஈடுபட்டு கடந்திருக்கலாம், மங்கி எரிந்துகிற தீயா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர், நம்மை தீண்டுகிறவராக காணப்படுகிறார். நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் பலனடைந்து யூதியாவில், நம்முடைய வீட்டிலே, நம்ம குடும்பத்தில், நம்முடைய தேசத்திலே, உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். அவருடைய ஜீவனில் வார்த்தை நமக்கு இருந்த போதும் பலன் உண்டாகும். இல்லைன்னா டிவிலையும் நியூஸ்லையும் பேப்பர்லையும் நமக்கு வர செய்திகள் நம்மளை உலர்ந்து போக பண்ணணும், நம்பிக்கையற்றவர்கள் ஆக்கிவிடும், நம்மளை சோர்ந்து போக பண்ணணும், மனம் அடிவாக்கிவிடும். ஆகவே இந்த நற்செய்தியை நாம் அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ரெக்கைகளை அடைத்து உயர பரப்பார்கள். அவர் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்த ஆவியை பற்றி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, என் ஜனங்களே ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அமர்ந்திருப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரத்திலே காணா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை பண்ணினார். தூர கடந்த வெறும் கை கால்களை கழுவ கடந்த ஒரு தொட்டி, கல் தொட்டி, அதில் ஆண்டவர் தண்ணீரை நிரப்புகிறார். அந்த தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்கும்போது சுவை உள்ளதாய் காணப்படவில்லை. அந்த தண்ணீர் மொண்டு பந்தியிலே ஊற்றப்படும் போது சுவையாய் மாறியது. நீங்களும் நானும் மண்ணால் உண்டாக்கப்பட்ட தொட்டி, தூரமாய் கடந்தவர்கள், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, நமக்குள்ள அபிஷேகம் சிலருக்கு பெற்றிருக்கீங்க, ஆனால் அதை பயன்படுத்தாதபடி உள்ளே வச்சிருக்கீங்க. நீங்கள் வச்சிருக்க வரைக்கும் அது வெறும் தண்ணி தான். நீங்கள் அதை பயன்படுத்த உங்களுக்கு இருக்கிற கிருபைகள், ஜெப ஆவி, உங்களுக்கு இருக்கிற தாழ்ந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது, சுவிசேஷமாய் சொல்லும்போது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஆவியானவர்கள் அனல் கூட்டும் போது, உங்களுக்கு அது வெளிப்படும் போது அது சுவையாய் மாறுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ அடிக்கடி கிணற்றிலே வந்து தண்ணீர் பிடித்து கொண்டு போவர்களாய் காணப்படுகிறார். அந்த கிணறு யாருடையது? அந்த கிணத்துல எந்த ஒரு பெரிய பசுத்தவனுடைய ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் குடித்தது என்று அறிந்திருந்தார், ஆனால் மேசியாவை அறியாதிருந்தார். ஆண்டவர் நல்ல சொல்லுகிறார், அந்த ஜீவனுள்ள தேவனை கண்ட மாத்திரத்திலே அவள், ஆண்டவரே நான் இங்கே வந்து இந்த தண்ணீரை மொண்டு மறுபடியும் தாகத்தோடு இல்லாதபடி, ஒரு நாளும் தாகம் எடுக்காத அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாகம் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற அந்த மேசியா நான் தானே என்று சொல்லி தேவனை வெளிப்படுத்தினான். தேவனை கண்டு கொண்ட மாத்திரத்தை அவள் ஒன்றுமே பேசலை. குடத்தை வைத்துவிட்டு பட்டணத்துக்குள்ள சென்று முழு சமாரிய பட்டணத்தையும் ஆண்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய பாரம்பரியங்களை சொல்லி அப்படியே நாம் பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாரம்பரிய நம்மை ஒருவேளை தேவனை அறியாதபடி நாம் இருந்திருப்போம் என்று சொன்னால், நாம் அடிக்கடி தாகத்துக்காக வந்து பொருளாக காணப்படுவோம். ஜீவ தண்ணீரானவர் நம்முடைய இருதயத்தில் இருந்து பொங்கி வரும் பொழுது நாம் திருப்தி அடைந்தவர்கள் மாத்திரமல்ல, அநேகருக்கு திருப்தி அளித்த ஒரு செழிப்பை உண்டாக்குற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், ஆகிற இடமெல்லாம் செழிப்பு என்று சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு இருந்த அந்த தேவ ஆவியானவர் வெளிப்படும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் அதைத்தான் செய்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தார்கள். பலத்த காற்று வீசியது. மேல் வீட்டு அறையில் இறங்கின பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள். அப்பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்தாங்க, இவர்கள் படிப்பில்லாதவர்களாச்சே, இவங்க பேதைகளாச்சே, இவங்க எப்படி இந்த பாஷைகள்லாம் பேசுறாங்க, உலகத்தை கலக்கிறதுக்கு வந்திருக்கிறார்களோ என்று சொல்லி கேட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பெரிய அதிகாரியாக்கணும்னு நினைக்கிறோம், பெரிய செல்வங்களை நாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் தேவ ஆவியை பற்றி நாம் அறிவில்லாமல் இருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டவால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மகிமை உள்ளவர்களாக காணப்படுவோம். அந்த அப்போஸ்தலரை கண்டு இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ என்று சொல்லி பயந்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
அவர்கள் நடந்து போகும்போது நிழல் விட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். ராமுழுதும் பாடப்பட்டு ஒரு மீன் கூட பெற முடியாத, தோத்து போன, வாழ்க்கையில தோத்து போன, உடைந்து போன, அறிவில்லாத, படிப்பில்லாத பிள்ளைகளை இப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்று சொன்னார். அறிந்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அன்புள்ள பிள்ளைகளை ஏன் பயன்படுத்த முடியாது? நாம் காத்திருக்கும் போது புது பலம் அடையும். கழுகுகளை போல செட்டைகளை அடைந்து உயர பறக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நாம் மறைத்தாலும் உயிரோடு எழுப்புகிறதையாக இருக்கிறார். நாம் யாரிடமா பேசும்போது அந்த சோர்ந்து போன வியாதிகள் கூட உயிருடைய வல்லமையா இருக்கிறது. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள என்ன வழி? தாகம் உள்ளவனே கர்த்தர் நிரப்புகிறார். நாம் தாகத்தோடு ஆண்டவரே நிரப்புங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் நிரப்புகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவார் தம்மையே ஜீவபலியாக நமக்கு கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க மாட்டாரா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த நாளிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இப்படி ஆவியானவரை நிரப்புகிறார் என்று சொல்லுவோம். அந்த ஆவியானவர் வரும்போது யோவான் 16:8 சொல்லப்பட்டது போல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகம் பொல்லாதவர்களுக்கு கிடக்கிறது. இந்த பொல்லாத உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் நடக்கையில, என் உயிரில, என் உசுரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மகிமை மேகம் வழி நடத்தியது. இரவு நேரங்களில் மேக ஸ்தம்பத்தை போச்சு, வெயிலில் மேகத்தால் மூடியது.
செங்கடலை அந்த ஆவியானவர் கீழ் காற்றினால் வீச செய்து நம் தடைகளெல்லாம் மாற்றுகிறார். பிள்ளைகளுடைய வாட்சிகளை கர்த்தர் கொடுப்பதற்காக ஒரு காற்று வீசியது. அந்த காற்று தான் ஆவியானவர் காடைகளை வனாந்தரத்திலே பொழிய செய்தது. அந்த ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். கல்வாரி சிலுவையிலே நோக்கி பார்க்கும்போது இந்த வனாந்தர பாதையிலே கொரோனாங்கிற வியாதி ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களை கடிக்குமானால் நமக்கு ஒரு வழி உண்டு. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைத்துக் கொள்வோம். வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பாம்பு கடிக்கும் பொழுது வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்துக் கொண்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, கல்வாரி சிலுவை. அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை அவர்களை வைத்துவிட்டு அவருடைய பலத்த கரத்தை அடைந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஏற்று நேற்று உயர்த்துவார். கொஞ்ச காலம் பாட நோய்க்கு நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான்னு சொல்லிக்கிறது. நீங்கள் பயந்து விடாதபடி, இந்த வியாதி இந்த சூழ்நிலை குறித்து பார்க்காதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைத்துக் கொள்வோம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஒரு பிரயாணம் இருந்தது, தடைகள் இருந்தது, கசப்பு வந்தது, எரிகோ தடைகள் வந்தது. ஆனாலும் அவர்கள் நின்று விடவில்லை, கடந்து சென்றார்கள். இப்பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான சித்தங்கள், எல்லா விதமான தடைகளை உடைக்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நித்தியமாய் சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள், விலையிறக்கப்பட்டவர்கள். நமக்காக ஜீவனையும் கொடுத்து அன்பு செலுத்தின ஒரு தெய்வம் உண்டு. அவர் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் தான் ஜீவனுக்கு அதிபதி. ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் அவர் ஒருவர் மாத்திரமே உண்டு. ஆகவே நாம் அவருக்கு பயப்படுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Pasukan